பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த போகிற வருஷம் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ரோமர் 8:14 ரோமர் 8:14 ರೋಮಾಪುರದವರಿಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ಯಾರೆಲ್ಲ ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡ್ತಾರೋ ಅವರೆಲ್ಲರೂ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತಾರೆ. ஆவியானவரே உங்களை நடத்த போறாரு. ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಲಿದ್ದಾರೆ. இனி உங்க வாழ்க்கையை நீங்க நடத்த போறதில்ல. ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಇನ್ನು ಮುಂದೆ ನೀವು ನಡೆಸೋದಿಲ್ಲ. உங்க குடும்பத்தை நீங்க நடத்த போறதில்ல. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ನೀವು ನಡೆಸೋದಿಲ್ಲ. இனி உங்க ஃபைனான்ஷியலை நீங்க நடத்த போறதில்ல. ನಿಮ್ಮ ಹಣಕಾಸಿನ ವಿಷಯವನ್ನು ನೀವು ನಡೆಸೋದಿಲ್ಲ. சில நேரம் நீங்க இந்த வருஷம் நீங்க நடத்தி இருக்கீங்க. ಈ ವರ್ಷ ನೀವು ನಡೆಸಿದ್ದೀರಿ. சில மாறுதலை பார்க்க முடியல உங்களால. ಕೆಲವು ಬದಲಾವಣೆಗಳನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ இந்த வருஷம் நீங்க நடத்தி இருக்கீங்க. ಈ ವರ್ಷ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ನೀವೇ ನಡೆಸಿದ್ದೀರಿ. அதனால சில ஃபெயிலியர் உங்களுக்கு வந்தது. ಅದರಲ್ಲಿ ಅನೇಕ ಸೋಲುಗಳನ್ನ ನೋಡಿದ್ದೀರಾ. சில வேலைகளை நீங்க இந்த வருஷம் செஞ்சிருக்கீங்க. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವೇ ಈ ವರ್ಷ ಮಾಡಿದ್ದೀರಾ. அதனால உங்களுக்கு ஆதாயம் வரல. ಅದರಿಂದ ನಿಮಗೆ ಆದಾಯ ಬರಲಿಲ್ಲ. ஆனா அடுத்த வருஷம் ಆದ್ರೆ ಮುಂದಿನ இந்த வருஷம் 2026 என்ன நடக்க போகுது தெரியுமா? ಏನ್ ನಡೆಯಲಿದೆ ಗೊತ್ತಾ? ஆவியானவரே நடத்த போறாரு. ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆவியானவரே நடத்த போறாரு. ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. நீங்களே நினைச்சாலும் ನೀವೇ ನೆನೆಸಿದ್ರು ஆவியானவர் உங்களை நடத்த போறாரு. ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. இந்த வழியில போகணும்னு நினைச்சா ನಾನು ಈ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ஆவியானவர் அங்க வந்து நிப்பாரு. ಅಲ್ಲಿ ಬಂದು ದೇವರ ಆತ್ಮನು ನಿಲ್ತಾರೆ. இந்த வழியில போகாத, ಈ ದಾರಿಯಲ್ಲಿ ನೀನು ಹೋಗು, இந்த வழியில போன்னு சொல்லுவாரு. ಈ ದಾರಿಯಲ್ಲಿ ನೀನು ಹೋಗು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. போன வருஷம் நான் போனேன், ಹೋದ ವರ್ಷ ನಾನು ಹೋದ್ನಲ್ಲ, அப்பெல்லாம் ஆவியானவர் வரலையே. ಆವಾಗೆಲ್ಲ ದೇವರಾತ್ಮನ ಬರ್ಲಿಲ್ಲ. போன வருஷம் இந்த காரியத்தை செஞ்சேன், ಹೋದ ವರ್ಷ ನಾನು ಈ ಕಾರ್ಯ அப்பெல்லாம் ஆவியானவர் சொல்லியே. ಆವಾಗೆಲ್ಲ ದೇವರಾತ್ಮ ಹೇಳಿ. ஹலோ, நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் அதான் நடக்க போகுது. ಆದ್ರೆ ಈ ವರ್ಷ ಅದೇ ನಡೆಯಲಿದೆ. எப்படி என்ன நடக்க போகுதுன்னா, ಏನ್ ನಡೆಯಲಿದೆ ಅಂದ್ರೆ, நீங்க எந்த வழியில போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வழியில உங்களால போக முடியாது. ನೀವು ಯಾವ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀರೋ ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ನೀವು ಹೋಗೋದು. ஏன்னா உங்க வழிகளை ஆவியானவர் நடத்த போறாரு. ಯಾಕಂದ್ರೆ ಆ ದಾರಿಗಳಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನ ನಡೆಸ್ತಾರೆ. வழி இதுவேன்னு சொல்ல போறாரு. ನಿನಗೆ ದಾರಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அல்லோ, ஆவியானவர் உங்களோட பேச போறாரு. ದೇವರಾತ್ಮ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. பேசுவார் உங்ககிட்ட. ಮಾತನಾಡ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ. கனவுகள் வரும் உங்களுக்கு, ಕನಸುಗಳು ಬರುತ್ತೆ ನಿಮಗೆ, தரிசனங்கள் வரும் உங்களுக்கு, ದರ್ಶನಗಳು ಉಂಟಾಗುತ್ತೆ, அவருடைய சத்தம் வரும் உங்களுக்கு. ದೇವರಾತ್ಮನ ಶಬ್ದ ಉಂಟಾಗುತ್ತೆ. உங்களோட அவர் பேசுவார். ಅವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. இதை செய்யாதன்வாரு, ನೀನ್ ಮಾಡ್ಬೇಡ இதை செய்யுன்வாரு, ಮಾಡು ಅಂತಾರೆ. இடத்துக்கு போடுவாரு, ಈ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗು ಅಂತಾರೆ. போகாதன்வாரு, ಈ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ ಅಂತ. இவர் வேணான்வாரு, ಇವ್ರು ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இவர் வேணும்வாரு, ಇವ್ರು ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. praise the Lord. இந்த வேலையை செய்யன்வாரு, ಈ ಕೆಲಸವನ್ನ இந்த ಮಾಡು வேலையை ಅಂತಾರೆ. செய்யாதன்வாரு, ಈ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಬೇಡ இந்த ಅಂತಾರೆ. ஊழியத்துக்கு போன்வாரு, ಈ ಸೇವೆಗೆ ಹೋಗು இந்த ಅಂತಾರೆ. ஊழியத்துக்கு போகாதன்வாரு. ಈ ಸೇವೆಗೆ ಹೋಗ್ಬೇಡ ಅಂತಾರೆ. ஆவியானவரை நடத்த போறாரு. ದೇವರಾತ್ಮನ எத்தனை ನಡೆಸ್ತಾರೆ. பேர் சொல்ல போறீங்க? ಎಷ್ಟು ಜನ